இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு பியூரான பட்டரில் நம்ம கீ ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இந்த பட்டர் வந்து நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம சென்னையில் ஃபஸ்ட்டு 2-3 இடத்துல வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ சொல்லி இப்போ ஒரு நல்ல ப்ளேஸை வந்து தேடிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கிடச்சிருச்சு. எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன்னு. இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து பட்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் நமக்கு வருது. அவங்க வந்து எப்படின்னா, இந்த மாதிரி கிராமங்கள்லாம் பாலெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பட்டர் ரெடி பண்ணி அவங்க நெய்யுமே சேல் பண்ணுறாங்க. ஆனால் அது மெஷின் மேட் நெய் தான். நம்ம வீட்டில் காய்ச்சறது மாதிரி கிடையாது, மெஷினில் ரெடி பண்ணுறது. ஸோ அது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயும் கொடுக்காங்க. அது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் டெலிவரி போட்டு வைப்பேன். இது வந்து நம்ம பட்டர் வாங்கி, ஏன்னா இப்போ நான் குக்கீஸ் ப்ரௌனி எல்லாம் பண்ணலாம், எனக்கு அதுக்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுது பட்டர் தான் தேவைப்படுது. ஸோ வந்து நெய்யுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட டீல் பேசினோம். ஓகே, உங்களுக்கு எப்போனாலும் நாங்கள் அனுப்பி விட்றோம் அப்படின்ட்டாங்க. இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஹோம்மேட் கீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. காய்ச்சினேன்னா கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் நெய் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அந்த நெய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் 2-3 இடத்துல பட்டர் வாங்கி பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ட்டு அள்ளுற மாதிரி இருக்கும் நெய் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மணலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி நெய் வந்து காய்ச்சும் போது அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பட்டரோட ஸ்மெல் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது நெய் காய்ச்சுறவங்களுக்கு தெரியும். எனக்கெலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரியாக எனக்கு அதை ஸ்மெல் பண்ணி ஒரு மாதிரி நெறி அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேளை இது நல்ல பட்டர் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எங்கள் அத்தையெல்லாம் வந்து நிறைய நெய் காய்ச்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்டேன், இல்லை பட்டர் அப்படி தான் இருக்கும், லாஸ்ட்டில் காய்ச்சி முடிக்கும்போது தான் நல்ல ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க. அதேமாரி நீங்கள் காய்ச்சி முடித்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஸ்மெல் வரும், வீடே மணக்கும், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் நெய். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரையும் அப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டேன். இந்த 2 மட்டும்தான் போட்டேன். எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும். அதனால் அது 2 மட்டும் போட்டுட்டு அந்த சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடே இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நெய். அப்போ பார்த்தாலே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் என் பசங்களுக்காக தான் அந்த எனக்கு நெய் காய்ச்சவே தெரியாது, பட் ட்ரை பண்ணேன். நான் எப்போதுமே வந்து ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது, ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நிறைய பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இதையும் ஸ்டார்ட் பண்ணேன். என் பசங்களுக்குமே வந்து வெளியில் நெய் வாங்கினா எனக்கு அது வேணாம், நீ வீட்டில் காய்ச்சி கொடுமா அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு டே வாங்க நம்ம நெய்யை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. காய்ச்சிருக்கோம், அதில் கருவேப்பிலை அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க சீரகம் போடலாம், அது போடலான்னு. எனக்கு என்னமோ தோணலை, நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே மணலாக இருக்கும் நெய், வேறு லெவல். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வேணும், ஹோம்மேட் வேணும் அப்படின்னு நம்மளை கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக எதாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பட்டராக வேணும்னா கூட மட்டும் வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரி காய்ச்சி பியூர் கீ வேணும் அப்படின்னா கூட நாங்கள் ரெடி பண்ணுவோம். எதுனாலும் உங்களோட சாய்ஸ் தான். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கிங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஹோம்மேட் கீ பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ஒரு லைக் போடுங்க.